டஸ்கி ஸ்கின் டோன் தான். பட் கொஞ்சம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இல்லாத ஸ்கின்னாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மை பேஷன். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு ஃபவுண்டேஷன் ரிவ்யூ தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாக்மி 95ஓட 925ஓட ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். இதை தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஹால் வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். இதோட ரிவ்யூ வந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நைக்கா ஹால் வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினராக மேக்கப் பண்ணுறீங்க, ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணுனாக்கா அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எப்படிலாம் ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகுது, அண்ட் இதில் எத்தனை ஷேட்ஸ் இருக்குது, எத்தனை ஷேட்ஸ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படி சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பிகின்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன், ஐ ஹேவ் 2 ஃபவுண்டேஷன்ஸ். இந்த ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து C140 கூல் ரோஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா C390 கூல் கொக்கோ. அதாவது வந்து நல்ல ஒரு ஃபேரான ஸ்கின் டோன் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபவுண்டேஷன். நான் ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக வந்து பிக் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு ஆப்டான ஒரு டார்க் டு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேடு வந்து சூட்டபிள் ஆகும். இது கூல் கொக்கோ அப்படின்ற ஒரு ஷேடு. இதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு நல்லாவே ஆப்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ரீட் பண்ணி காட்டுறேன். பில்ட் இன் பிரைமர் பிளஸ் மேட் ஃபவுண்டேஷன் வித் SPF 20 சொல்லியிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரும் இருக்குது, ஒரு பில்ட் இன் பிரைமர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சன் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 இருக்கும், அதாவது SPF வந்து 20 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் ஃபேப்லஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்ட் கவர் லாங் வேர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் டு ஹை பில்டபிள் கவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்விஸ்டட் கேப் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட நெட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 ml சொல்லியிருக்காங்க. 475 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. இது வந்து ஆஃபர் டைமில் நைக்காலெல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா 350, 349 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்துஸ்தான் யூனிலிவரோடது, அதாவது வந்து இது மேட் இன் இந்தியா. ஃபிட்மிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேட் இன் சைனா போட்டிருக்கோம். அது வந்து மேட் இன் சைனா. இது வந்து நம்ம ப்ரௌடாக சொல்லிக்கலாம், நம்ம இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பெஸ்ட் பிஃபோர் யூசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 2 years வந்து வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வச்சு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இதில் தான் கொஞ்சம் கிளியராக தெரியும். இது டார்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சதுனால இதை வச்சே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷனோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் ஒரு ரோஸ் கோல்டு கேப் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெட்டல் மாதிரி இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் தான். ட்விஸ்டட் டைப்பில் வர ஒரு ஃபவுண்டேஷன். இது உள்ளே வந்து ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க. இது வந்து பம்ப் டைப்லாம் வரல, ஸ்பேச்சுலா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஸ்பேச்சுலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காம்பேக்டான ஒரு பேக்கேஜிங், ஒரு லக்ஸரி பேக்கேஜிங் மாதிரியும் இருக்குது. பட் இது மெட்டல் இல்லை, பிளாஸ்டிக் தான், இருந்தாலும் ஒரு லக்ஸரி பேக்கேஜிங் மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம். இதில் ஸ்கின்ல வந்து போட்டு பார்க்க போகிறோம், எப்படி பிளெண்ட் ஆகுது, எப்படி டஸ்கி ஸ்கின்க்கு வந்து சூட்டபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் வந்து எந்த மேக்கப்புமே வந்து இல்லை. ஜஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஐப்ரோஸ் வந்து எதை வச்சு க்ளீன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாக்மியோட இந்த ஃபேட் ஒன்று இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். ஒரு கன்சிலர் ப்ரஷ் வச்சு நான் இந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து அதை க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஐப்ரோஸ் வந்து த்ரெட் பண்ணலை, நான் த்ரெட் பண்ண மாதிரி அது உங்களுக்கு தெரியும். க்ளீன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இது ப்ரைமர் மிக்ஸ்டு ஃபவுண்டேஷன் தானே, ஸோ அதனால் நான் ப்ரைமர் வந்து தனியாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் அப்படியே தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் இந்த ஸ்பேச்சுலாவை கூட உங்களோட ஸ்கின்ல வச்சு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ண பிடிக்காது. ஸோ அதனால் நான் கையில் வந்து எடுத்து அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஹேண்டில் வந்து நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. பியூட்டி பிளெண்டர் தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். பியூட்டி பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் பாரோட பியூட்டி பிளெண்டர். இது purple.com வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி லைட்டாக வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் ஃபேஸில் டாட்டாக இந்த சைடு வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்கின்ல போட்ட மாதிரியே தெரியாது, ரொம்ப டார்க்கர் டோனாக இருக்கும். இது வந்து ஒரு கூலர் டோனுன்றதுனால வார்ம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்ம் அண்டர் டோன். கூலர் டோனுன்றதுனால எனக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகாது. கூல் டோன்னு சொல்ல போனாலே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்டர் டோன் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆகும். பட் வார்ம் அண்டர் டோன் உள்ளவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ நான் அப்ளை பண்ணும் போதே வந்து பாருங்கள், என் ஸ்கின்னோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆப்டாக இருக்கும், டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் கேமராவில் வந்து அப்படி தெரியுது, நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் நம்ம ஸ்கின்னோட டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும்.
பட் ரொம்ப சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகுது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் தான். பட் மேட்னா நாட் லைக் தட். அந்த மாதிரியான மேட் வந்து அப்படி ஒரு 700 rupees வாங்குவோம் இல்லையா, அந்த ஃபவுண்டேஷனில் இருக்க மேட் வந்து இதில் கிடையாது. ஒரு செமி மேட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரில் யூஸ் பண்ணுங்கள். அண்டு கண்ணுக்கு கீழே போகும்போது இந்த மாதிரி இந்த ஷேப் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி ட்ரையாங்கல் ஷேப், இந்த பக்கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்ணுக்கு கீழே யூஸ் பண்ணும்போது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இந்த பவுட்ரி ஃபார்ம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு கவரேஜ் தான் வந்து கொடுக்குது. அதனால இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்ன ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அண்டர்டோனில் கொடுத்துருந்தா எனக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து நான் அப்ளை பண்ணதில் ரொம்ப சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த சைடுக்கும் அண்ட் இந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நல்லாவே வந்து கவரேஜ் கொடுக்குது இந்த ஃபவுண்டேஷன். ஒரு செமி மேட் தான், பட் ரொம்ப மேட்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணோம் அப்படின்னாக்கா டெய்லி பேசிஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு இங்கேயும் இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் கவரேஜ் வந்து கொடுத்துருக்கு. கன்சிலர் வச்சு கன்சீல் பண்ணால் கூட இது வந்து ஒரு நல்ல கவரேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டஸ்கி அண்ட் டார்க் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அதே வந்து இது சூப்பராக ஹைட் பண்ணி கொடுக்குது. டெய்லி வேர்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதே மாதிரியே நம்ம இந்த சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளெண்டர் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரஷஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் ப்ரஷும் வந்து யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஸ்பேச்சுலாவை டேரெக்டாக வந்து ஃபேஸில் வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் நான் எப்பயுமே கையில் வார்ம் பண்ணிவிட்டு அது எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் டேரெக்டாக அப்படியே போட மாட்டேன். ஒன்று பிளெண்டர்னா அதை பிளெண்டரால் எடுத்துப்பேன். அப்படி இல்லை இப்போ நம்ம ப்ரஷஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கையால் எடுத்து டாட்டடாக வச்சுட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குல்ல, நான் வந்து கரெக்டாகலாம் போகல, நல்லா பார்த்துக்கோங்க. என் ஃபேஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சமாக எடுத்தேன், அந்த இடத்துக்கு மட்டும் தான் போட்டேன். பட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பிக்மெண்டேஷனை பாருங்கள், இங்கே பாதியோடு நிற்கிது, நல்லா மறைக்குது. இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்தனாக்கா கண்டிப்பாக வந்து பிக்மெண்டேஷனை மறைக்கும். பட் இதில் ஒரே ஒரு பேட் நியூஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அண்டர் டோனுக்கு இல்லை, அதுதான் வந்து இதோட பேட் நியூஸ். அதோட கருப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஃபேஸில் வந்து அது காட்டுது. டார்க் ஸ்பாட்ஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோட்டிங் தான் வந்து விட்டுருக்கேன், ரொம்பவே லைட்டாக தான். பிளெண்டரில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது, ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெக்ஸ்சர் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோன்னே ஒரு பிளர்ரான ஒரு ஸ்கின் வந்து கொடுக்குது, நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகுது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ப்ரைமரோட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பிகினர் இருக்கீங்கன்னாக்கா பிரைமர் தனியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இதிலே பிரைமர் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளரிங்கான எஃபெக்ட் வந்து கொடுக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி போர்ஸ்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லாவே ஹைட் ஆயிருக்கு. பட் என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டார்க்கராக தான் இருக்குது. டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படியே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது டார்க் ஷேட் தான், இது இப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு எல்லோ அண்டர்டோன் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன் அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் டோன் உள்ள ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் வந்து நான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனாக்கா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா என்னோட டோன் வந்து வேறு அப்படின்றதுனால. பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது எவ்வளோ நேரம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு
6 hours அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போயிருந்தேன் இதை போட்டுட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours to 7 hours வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கூலியா, இப்போ சம்மர் டைம் வேர்க்கூலியா, அதனால அந்த ஆக்சிடைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கரையிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. பட் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல, ஒரு 6 ஹவர்ஸுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக்சிடைஸ்லாம் ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் கரெக்டர் யூஸ் பண்ணல, கன்சீலர் யூஸ் பண்ணல, எந்த பவுடரும் வச்சு செட் பண்ணலை. உங்கள்கிட்ட நான் வந்து அப்படியே தான் காமிச்சிருக்கேன். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லி வேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கூல் அண்டர்டோனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அண்டர்டோன் இருக்கு. ஐ திங்க் 360 அந்த மாதிரி இருக்கும். 360 W360 அந்த மாதிரி இருக்கும். வார்ம் கேரமல் அப்படி சொல்லிட்டு. இந்த இந்தியன் ஸ்கின் டோனில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இந்த வார்ம் அண்டர் டோனில் தான் வந்து இருப்பாங்க. பட் எதனால் இவங்க இந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுறாங்க தெரியல. ஜஸ்ட் வந்து ஃபேராக இருக்கிறவங்களுக்கு, அது கூல் அண்டர் டோனில் இருக்கவங்களுக்கு நிறைய கலர் கொடுத்துட்டு, வார்ம் அண்டர் டோனில் டஸ்கியாக இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோனில் தான் வந்து இருப்பாங்க. பட் அவங்களோட இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இவங்க கூல் அண்டர் டோனில் ஒரு டார்க்கான ஒரு ஷேடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் அது ஒரே ஒரு ஷேடு தான், அதுவும் இந்த ஷேட் மட்டும்தான். அதனால தான் இதை வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். நம்ம மெப்ளின் போடுறதுக்கும் மெப்ளின் 330 டாஃபி அதை நான் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் கேட்டால், அது போடுறதுக்கும் இது போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபவுண்டேஷன் வந்து என்னோட டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். வார்ம் டோனில் இதில் வந்து கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9 to 5ல ஃபேர் ஸ்கின் டோனுக்கு தான் அதிகமான ஷேட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேர் ஸ்கின் டோன் உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து நான் இதை போட்டு பார்த்தேன். பட் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெள்ளை அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து கூல் அண்டர் டோனில் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்து என்ன பிரயோஜனம், வேஸ்ட்டு தான். பட் கூல் அண்டர் டோன், வார்ம் அண்டர் டோன் நிறைய பேருக்கு செட் ஆகலை. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு நான் சொல்கிறது, ஃபேர் ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் டோன் வந்து வேறையாக இருக்குது. அதுதான் இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஃபவுண்டேஷனை பற்றி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பிகின்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை விட அடுத்த இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். until then take care, bye.